ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மேங்கோ வச்சு புட்டிங் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நல்ல பழுத்த மாம்பழமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நடுப்பகுதியில் உள்ள இந்த சதைப்பகுதியெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சதையாக இருக்கிற மாம்பழமாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கறலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு முழு மாம்பழத்தையும் போட்டுருங்க. நல்ல இனிப்பான மாம்பழமாகவும் வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன சைஸ் மாம்பழம் கிடச்சிச்சின்னா அது 2 மாம்பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. உள்ளே இருக்கிற சதைப்பகுதி எல்லாத்தையுமே. மாம்பழம் உங்களுக்கு நிறைய கிடச்சிச்சின்னா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு மிக்சியில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதுலேயே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பபிள்ஸ் வரும்போது நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துட்டு அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மிதமான சூட்டில் இருக்கும் போதே எந்த இதில் மோல்டு பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் லேசாக நெய் இல்லைன்னா பட்டர் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸை ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும் புட்டிங்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு செரியும் புதினா இலையும் வச்சுருக்கேன். இப்போ இதை ஜில்லுன்னு ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மேலேயே நம்ம சுகர் சிரப்பு ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.